ஒரு மனிதன் தன் நிலைமையை உள்ளதை உள்ளபடியே சர்வ வல்லவரிடத்தில் சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவராய் தன் கிருபையை காண்பிப்பாராம். வாசிக்கலாமா? சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் கிருபைதான் உங்களை பாவத்திலே சறுக்கி விழுந்து விடாதபடி இதுவரைக்கும் காத்திருக்கிறது. அன்பானவர்களே, ஏதோ நான் செய்த புண்ணியம், நான் கொடுக்கிற காணிக்கை தசம்பாகும், ஏதோ என்னால் இயன்ற தானம் தர்மங்கள் செய்கிறேன், ஆகவே அது என்னை தாங்குகிறது என்று பக்தன் சொல்லலைங்க. உமது கிருபை என்னை தாங்கிற்று. எப்போ இதை உணர்ந்தாரு? அவர் எப்போ தன் கால் சறுக்கிறது என்று உள்ள நிலைமை அப்படியே சொன்னார் பாருங்களேன். மறைக்க வேண்டாம் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆக அவரிடத்திலே மனம் திறந்து சொல்லுங்களப்பா, என் வாழ்க்கையில் சில வேளை கோபத்தினாலே என் கால் சறுக்குகிறது. கால் என்று சொல்லும்போது அது நடையை, நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது. எந்தெந்த இடத்திலே நாம் விழுந்து போகிறோம் அல்லது சறுக்குகிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை நீதியிலே சறுக்கி இருக்கலாம், ஒருவேளை உலக ஆசைக்கு, பணத்தாசைக்கு, உலக ஆசைக்கு, உலக பொருளுக்கு, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை அனுகிரகத்துக்கு விரோதமான செயல்களை நாம் செய்திருப்போம். ஆம், கால் சறுக்கிறது என்று உண்மையை சொன்ன நேரத்தில் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யவான், நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறவர். அதான் சொல்கிறான் பக்தன், நீர் என் அக்கிரமங்களை நினைப்பீரானால் யார் நிலை நிற்பான்? என் அன்பானவர்களே, அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. அந்த கிருபையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னா பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வார். இப்போதும் கேட்போமா? நிச்சயமாக இந்த வார்த்தைப்படி நான் நடப்பேன் என்று தீர்மானம் எடுப்போமா? ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, இரக்கம், தயவு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த கிருபை எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும் அப்பா. நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம்? தகப்பனை இறங்கும் மனம் இறங்கி இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரும் உடைய கிருபை தாங்குகிறது என்று புரிந்து கொள்ளட்டும். வியாதியினாலே சறுக்கி மறிக்க வேண்டிய இவர்கள், பெருமையினாலே சறுக்கி பிடிக்கப்பட வேண்டிய இவர்களை, எங்களை கர்த்தர் காப்பாற்றி வந்திருக்கிறீர். தகப்பனே, உடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். உதவி செய்யும் மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியேயர். God bless you.